வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபைனலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ நந்தா சொல்லுங்க எக்ஸ் லவர். ஏன் எனக்கு டேட் தள்ளி போகுது. பிரேக்கப் ஆகி 5 நாள் கூட ஆகல. ஏன் அதுக்குள்ள தள்ளி வேற போகுதா? ஒருத்தனோட டேட் ஃபிக்ஸ் ஆகி தள்ளி போச்சு நீ என்கிட்டே அட சொல்ற. பாய். ஏய் பிரேக்கப் பண்ணாலும் லவ் பண்ற அளவுக்கு உண்மையா இருக்க வேண்டி நானு. மட்ட சாம்பிராணி. ம். நான் அந்த டேட்டை சொல்லல. பீரியட்ஸ் டேட் தள்ளி போகுது. புரியல பூஜா, என்ன சொல்ல வர? I think I'm pregnant. என்ன சொல்ற? பிரேக்கப் ஆகி அதுக்குள்ள எப்படி 5 minutes pregnancy? 5 minutes பூஜா pregnancy? விளையாடாத பூஜா. எப்படி சொல்ற? எனக்கு டேட் எல்லாம் தள்ளி போகாதுடா. அதை வச்சுதான் சொல்றேன். ஏய் பொய் சொல்லாதடி. நமக்கு தான் பிரேக்கப் ஆகி 5 நாள் ஆகுதுல. அப்புறம் எப்படி? நந்தா நேர வந்து செருப்பால அடிப்பேன். இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே தெரியும். அதான் இன்னும் 25 நாள் இருக்குல்ல. காமெடி பண்ற பேர்ல கடுப்பேத்தாத. நமக்குள்ள நடந்து ஒரு மாசம் ஆகுது. பிரேக்கப் ஆயா? மேட்டர்லாம் மொட்டி. கன்ஃபார்மா சொல்றியா? தெரியலானா அப்படிதான் தோணுது. கன்ஃபார்ம் பண்ணாம எனக்கு ஏன்டி ஃபோன் பண்ணி பயப்படுத்துற? நீ தானே பண்ண. அப்ப வேற யாரை கூப்பிட சொல்ற? சரி 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 கூல் 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 காம் டவுன் பானிக்காத கூல் 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 கூல். நீ தான்டா கத்துற. பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் சொல்றியா? நான் கத்துற குத்திடுவேன். நேர வந்து அவ்வளவுதான் பாத்துக்கோ. தோ இப்படி கூட கூட பேசுறதுனால தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். நான் எதுக்கு பேசுறேனே தெரியாம பேசுற பாத்தியா? இதுக்கு தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். இது நமக்கு குழந்தை ஒரு கேடு. ஏய் நீ என்ன பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா என் குழந்தைய பத்தி பேசுறத அவ்வளவு சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். பூஜா என் குழந்தைய பத்தி பேசினா நான் அவ்வளவு. ஏய் நீ இன்னும் பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையானே கன்ஃபார்மா தெரியலடி. அதுக்குள்ள பிறக்க போகாத குழந்தைக்கு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எருமை. நான் ஒரு சில சிம்டம்ஸ் சொல்றேன், அதெல்லாம் உனக்கு இருக்கான்னு பார்த்து சொல்றியா? கேளு. உனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல தோணுதா? இல்ல நான் வாஃபிள் சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப நீ பிரெக்னெண்டா இல்ல. ஏன்னா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுச்சுனா தான் நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு அர்த்தம். படத்தை பார்த்தியா? நீ பிரெக்னென்ட் இல்லன்னு தானே அர்த்தம். முட்டாள்னா என்னன்னு தெரியுமா? உங்க அப்பன் சிறுபு. நீதான்டா. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு எதோதெல்லாம் சாப்பிடணும் போல தோணும். அவங்களுக்கு இந்த மாங்காய் வாஃபிள்ஸ் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சரி இதெல்லாம் எப்படி உனக்கு கரெக்டா தெரியுது? இந்த நேரத்துல கூட எவ்வளவு கேவலமா சந்தேகப்படுற பாத்தியா? இதனால நான் உன்னை பிரேக்கப் பண்ணேன். ஓடி பெரிய இவனி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பாரு. நந்தா ஓகே பூஜா, நான் வேற சில சிம்டம்ஸ் கேட்கறேன். நந்தா நீ கண்டிப்பா அடுத்து கூகுள் பார்த்து 4 கேள்வி கேட்ப. நான் சொல்ற பதிலுக்கு நீ கண்டிப்பா என்ன கடுப்பேத்துவ. நந்தா ப்ளீஸ், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. வரும்போது மெடிக்கல் ஷாப் போயிட்டு வா. நோ சான்ஸ். லாஸ்ட் டைம் நீ இதே மாதிரி சொன்னதுனால தான் இங்க வந்து நிக்கிறோம். நாம ரெண்டு பேரும் கண்ட்ரோலா இருக்கணும் பூஜா. நந்தா are you stupid? You're mad நந்தா. இப்படி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட உனக்கு இப்படி யோசிக்க தோணுது? ப்ளீஸ் வர வழியில மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா. கிட்டா? அதெல்லாம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே பூஜா. ஓ சருக்கு வேற என்ன வாங்கி பழக்கம் இருக்கு? என்ன பூஜா நீ? ஜஸ்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வா. சொல்லு நந்தா. அதுல ஏதாவது ஃப்ளேவர் பிராண்ட் இருக்கா? நந்தா you really stupid நந்தா. நீ கேவலமா பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. இங்க பாரு, சீக்கிரமா வாங்கிட்டு வா. நமக்கு டைம் இல்ல, அவ்வளவுதான், புரியுதா? எவ்வளவு சொல்ல புரியுது? ஒரு பாத்திர கூடாது. அட பாவத்தை. ஏய் என்னப்பா வேணும் சொல்லுப்பா.
தலைவலியா? இல்லண்ணே. கழுத்து வலியா? ஐயா. வாய் வா. ஐயோ இல்லண்ணே. பிரகாகி. என்னது? பிரெக்னன்சி. புரியல, என்னது? அண்ணா பிரெக்னெண்டா இருக்காங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிரெக்னன்சி கிட்ட போய் பிரகாகி என்ன? ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன வயசுடா ஆகுது? நான் அதெல்லாம் 18 வயசு மேல ஆகுதுண்ணே. தாடி மட்டும் தான் கொஞ்சம் ஒழுங்கா வளரல. முடிஞ்சா அதுக்கு ஒரு மாத்திரை இருந்தா கொடுத்துருங்கண்ணே. தாடிக்கு மாத்திரை. உனக்கெல்லாம் வளராது போ. டேய், காசு காசு கொடுத்துட்டு போடா, சத்திரமா நடத்துறேன். எவ்வளோண்ணே? 50 ரூபா. அண்ணா ஆயிடுச்சுண்ணே. சீப்போ. ஹலோ. கிட் வாங்கிட்டியா? ஆ, ஹலோ, வாங்கிட்டேன். சரி சீக்கிரமா வா. வரேன். என்ன அது எடுக்கலையா? தெரியலையே. என்ன மியூசிக் இது? என்ன லுக்கு? என்ன பண்ணாருன்னு தெரியலையே. வந்துட்டே இருந்தேன் நந்தா. எங்க நீ வராம போயிடுவேனா? மூச்சு கூட விட முடியல தெரியுமா? சரி, அந்த கிட்டங்க செக் பண்ணதான் மீதி உயிரே வரும். நான் கிட்ட வாங்கல பூஜா. போன்ல வாங்குறேன்னு சொன்ன. வாங்கினேன். அப்ப கிட்டங்க கை தவறி கீழே வந்து பைக் ஏத்தி உடஞ்சிருச்சு. போய் சொல்லாத நந்தா. நான் ஏன்டி போய் சொல்றேன்? நிஜமா உடஞ்சிருச்சுடி. சரி, உடஞ்சிச்சுன்னா இன்னொன்னு வாங்க வேண்டியதானே? ஐயோ, அந்த மெடிக்கல் காரனா பார்வையில அசிங்கப்படுத்தினா. மறுபடியும் இன்னொரு வாட்டிலாம் போய் அவங்ககிட்ட அசிங்கப்பட சான்ஸே கிடையாது. அதான் வந்துட்டேன். such an irresponsible idiot நந்தா. உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா ஏதாவது ஒழுங்கா பண்றியா? நீ டோட்டல் ஜீரோ நந்தா. நீ முட்டை நந்தா, முட்டை. இதனாலதான் உன்னை பிரேக்கப்பே பண்ணேன். பூஜா, நான் போனேன், நான் வாங்கினேன், அதான் உண்மை. சும்மா என்ன ஜீரோ கீரோலாம் சொல்லிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுனே தெரியாம இவ்வளவு பேசுறல. இதனால தாண்டி உனக்கு நான் எஃபர்ட் போட்டு பேசுறதே இல்ல. ஏய், உனக்கு பேசவே தெரியலடி. நீ என்ன முட்டன்ற? நீ ரெண்டு முட்டை. ஆமா, நீ எஃபர்ட் போட்டு கிழிச்சிட்டாலும் எங்க எஃபர்ட் போடணுமோ அங்க எஃபர்ட் போடாத. இப்ப தேவையில்லாத இடத்துல எஃபர்ட் போட்டு இப்ப எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா? ஓ, இங்க வந்து நிக்கிறது என்னாலன்றியா? உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தான் காரணம். நீ மட்டும் தான் காரணம். எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஓகே ஓகே. அப்ப போன மாசம் 4ஆம் தேதி ஒரு படத்துக்கு போனோம்ல. அந்த படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி 3ஆம் தேதி. 3ஆம் தேதி நம்ம எங்க படத்துக்கு போனோம்? அன்னைக்கு தானே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். இதான் இப்ப சொன்னல, இதான் கரெக்ட். நீயும் நானும் நம்ம 2 பேரும். ஏன் என்ன மட்டும் சொல்ற? அது எப்படி? இந்த மாதிரி விஷயம் நான் மட்டும் பசங்களை ஈஸியா டார்கெட் பண்ணிடுறீங்க. உங்களை குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல பாரு. வந்துட்டோம் பேசிக்கிட்டு. ஒரு கிட்டு வாங்க துப்பு இல்ல. ஏய், சும்மா வாய மூடி. நான் வரப்போ ஆர்டர் போட்டேன், வந்துட்டு தான் இருக்கு. ஓ, ஆர்டர் போட்டு இதெல்லாம் நல்லா தெரியும்ல. ஆர்டர் போட்டு எக்ஸ்பீரியன்ஸா?
அடியே அட்ரஸ் நடக்காத விஷயம் நடக்கிறப்ப அதுக்கு அப்படியே பழகிக்க தான் முடியும். பண்ணதே இல்லைன்னு சும்மா இருக்க சொல்றியா? எல்லாமே அப்படிதானே பூஜா? ஆமா, என்ன இவ்ளோ ஈஸியா கூப்பிட்ட? அப்பா அம்மா யாரும் இல்லையோ? அப்பா அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். ஓகே ஓகே. சரி கிட்ட போ வரும். அதான் ஆர்டர் போட்டிருக்கேன்ல, ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்ல. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் அவசரம். அவங்க பொறுமையா வரும்போது உட்கார்ந்து வரப்போதா? பேசினா ஏன் பிரேக்கப் ஆயிருக்க போகுது? நந்தா, நீ தேவையில்லாம அதோட இதை லிங்க் பண்ணாத. நான் ஒன்னும் அந்த ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணல, and you know that. பெரிய இந்த ரீசனு சண்டை வேணாம், அது ஒரு ரீசனு. நோ 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 நோ, நீ நமக்குள்ள சண்டை வேணாம்னு சொன்னா ஓகே கூல். ஆனா நீ உனக்கு சண்டை வேணாம்னு சொல்ற. உனக்கு எல்லாமே ஈஸியா கிவ் அப் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கணும். நாளைக்கு இந்த குழந்தை பிறந்தா நீ எப்படி வளர்ப்ப? நான் எப்படி குழந்தைய வளர்க்கறேன்னு சொன்னேன்? அப்ப நீ வளர்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா இல்ல பேட்ச் போறதுக்கா போய் சொல்றியா? ஐயோ ஐயோ, நீங்க ஒண்ணு அப்படி பெரிய கோபாலகிருஷ்ணன் ஒண்ணுமே இல்ல. உங்க பின்னாடி வந்து பிளான் போட்டு கரெக்ட் பண்ணி அப்படியே வழிஞ்சு வராங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, ஆல்ரெடி ஹாஃப் கோபாலகிருஷ்ணன் தான், ஃபுல் நேம் நந்த கோபாலகிருஷ்ணன். ஏய் பிளேட் மாத்தாத. இப்போ இந்த குழந்தை இருந்தா நீ என்ன பண்றதா இருக்க? அட பாவி, இத எப்பவே வாங்குன? அந்த மெடிக்கல் ஷாப்ல கிட்டு கீழ வந்து பைக் ஏத்துச்சுல, அப்ப கடவுளா பார்த்து கொடுத்த கார்டியன் ஏஞ்சல். அப்ப நீ மெடிக்கல் ஷாப் எல்லாம் போல, நேரா பழமுதிர்ச்சோல போய் பப்பா வாங்கிட்டு வந்திருக்க. இப்போ உனக்கு இந்த குழந்தை கலைக்காதானே? கட்டாத பில்டிங் இடிஞ்சிரும்னு ஏன்டி வருத்தப்படுற? அதெல்லாம் இல்ல. இப்போ இந்த குழந்தை இருந்தா நீ கலைக்க போறியா, என்ன பண்ண போற? எனக்கு தெரியல, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? வேணாம், எனக்கு வளர்க்கணும். ஓ ஓகே சூப்பர், எனக்கு வேண்டாம். வேணானா? இங்க பாரு, ஒரு பொண்ணா ஒரு குழந்தைய வளர்த்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்க உனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்த்த போற பையனா நானும் இதுக்கு ரெடியா இல்லையான்னு முடிவெடுக்க எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கணும்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? நந்தா, கொஞ்சம் கூட இறக்கலாம இந்த குழந்தைய கலைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க நந்தா. நீ இவ்வளவு பேசுறது கூட எனக்கு ஓகேடி. ஆனா இல்லாத குழந்தைய வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பேசுற பத்தியா, அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. சரி ஓகே ஓகே ஓகே, உன் பாயிண்ட்டுக்கே வரும். இப்போ குழந்தை இருக்கு, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? கல்யாணமா? என்னடி இது? வாங்க தாலி கயிறு. என்னடி இது? ஏலக்கா. ஏலக்காவா? அதான் மஞ்சள் இல்ல, அதான் கிச்சன்ல இருக்கிற ஏலக்கா எடுத்து வச்சிட்டேன். என்னடி ஏதோ ஒட்டுது? அது சாமி ரூம்ல எப்பவுமே வந்து மஞ்சள் கயிறு தான் இருக்கும், இன்னைக்கு வெள்ளதா இருந்ததா, அதான் தம்பியோட வாட்டர் கலர் எடுத்து. தெய்வமே, நீ எதுல வேணாலும் விளையாடு, ஆனா அந்த தாலி சென்டிமெண்ட்ல மட்டும் விளையாடாத. இந்த ஏம்மா சாவித்ரி, கொஞ்சம் வைக்கிறியா? அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல? ஏய், நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடி. பிரேக்கப் உன் மைண்ட்ல இருக்கா இல்லையா? நீ என் மேல ஈஸியா கிவ் அப் பண்ணுவ, ஆனா நான் எல்லாம் உன் மேல லவ் எல்லாம் இல்லாம போல. பூஜா பூஜா பூஜா, நீ 1000 சொல்லு, கல்யாணம் குழந்தை இது ரெண்டுமே பெரிய செலவு. நான் சத்தியமா அதுக்கு ரெடியா இல்ல. இல்ல, நான் ஒரு உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ காசை பத்தி பேசுற. காசு தான் உனக்கு முக்கியம் இல்ல? நாம 2 பேரும் லவ் பண்றப்ப வெளியே டேட் போனோமா, அப்ப போய் சாப்பிட்டோமா, கார் ஏசி இதெல்லாம் இருந்ததா, சந்தோஷமா இருந்தோமா? காரு ஏசி சாப்பாடு எல்லாமே ஓகே, ஆனா சந்தோஷமா இல்ல, சண்டை தான் இருந்துச்சு. அத பத்தி நான் பேச விரும்பல, பட் மத்ததெல்லாம் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. அந்த செலவெல்லாம் உங்க அப்பா மட்டும் செலவா? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட இவ்வளவு பழகிட்டு இருக்கியா? அவ்வளோ பேட் பர்சன்லாம் இல்ல, பட் ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ டீடைலா பேசலாம். துப்புடி துப்பு, நல்லா துப்பு. உனக்கு என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மை உணர்வுன்னு அமைதியா இருந்துருவேன். அதுவும் பெரிய விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணும்ல, கல்யாணம் பண்ணிட்டு எங்கம்மா உன்னை கொண்டு போய் தங்க வைப்பேன்? எங்க அப்பா வீட்டுக்காக கூட்டு போக முடியும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உவா அப்படின்னு எங்க அப்பா செருப்பாலே அடிக்கும். அதையும் மேனேஜ் பண்ணி உன்ன ஒரு சிட்டி சென்டர்ல முக்கியமான இடத்துல 2 BHK ஃபிளாட்ல எடுத்துட்டு போய் வைக்கணும்ல. அதுக்கு ரெண்ட் மினிமம் 25,000 to 30,000 வரைக்கும் ஆகும். அதுக்கு கரண்ட் பில்லு, பால் பில்லு, மல்லிகை சாமான் செலவு இதெல்லாம் போக ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், பெட்ஷீட், பெட், லொட்டு லொஸ்கின்னு எல்லாமே ஃபில் பண்ணும். ஹே, இது வெறும் நம்ம 2 பேருக்கு. இது போக 9 மாசம் உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு, உனக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு, ஸ்பெஷல் கேரி இது எல்லாமே நான் பாத்துக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்காவது நீ வெளியே போகாம உன்னோட வேலைக்கேற்ற செலவையும் நான் பேலன்ஸ் பண்ணி எல்லாமே நான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பிறந்து வருவான்.
அவருக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவாரு. அவரு ஸ்கூலுக்கு போறப்ப அவருக்கு டாட்டா காட்ட அப்பப்ப உங்க அப்பா அம்மா அப்பப்ப எங்க அப்பா அம்மா வருவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து வேற செலவு பண்ணணும். அவருக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், அவருக்கு வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், ஆர்ட் ஆபீஸ், லொட்டு லொஸ்க்குன்னு அவருக்கு எல்லாமே நம்ம பண்ணணும். இது எல்லா செலவையும் பண்ண நான் கொஞ்சமாவது ஸ்டேபிளா இருக்கணும். இது குழந்தையே பெக்காத, குழந்தைனா என்னன்னே தெரியாத என்னோட அனுபவத்துல நான் பண்ற கணக்கு. இது என்ன கணக்குன்னு எனக்கே தெரியாது. இது அவ்வளவு பெரிய கணக்கு. இதுக்கு நான் ஸ்டேபிளா இருக்கணும். சோ பேசிக்கலி உனக்கு கமிட்மெண்ட்னா பயம். ஏச்சி என்ன பண்ற? சீ கருமம். எச்சி தொட்டு தேய்ச்சதுக்கே ஏச்சி என்ன பண்றன்றல. நாளைக்கு நம்ம பையன் நம்மள டாய்லெட் யூஸ் பண்ணுவான். அது வேற இது வேற. எல்லாம் ஒண்ணுதான் பூஜா. நாளைக்கு நீ கல்யாணத்தப்ப மணமேடையில இப்படி நிக்கிறப்ப ஊர் பார்த்தா என்ன சொல்லும்? அந்த ஊர் என்ன சொல்லுதுன்னு தான் உனக்கு முக்கியமா? அந்த 4 பேர் உன் கூட எப்போ வந்து நிக்க மாட்டாங்க நந்தா. ஓ அப்படியா பூஜா? லவ் பண்றப்ப பப்ளிக்ல நான் கையை பிடிச்சப்ப ஏச்சி அப்படின்னு தள்ளி விட்டியே ஏன்? அது அந்த 4 பேரை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு. ஏன் உன் கையை பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியுமா? உன் வயிறு பெருசா இருந்தாலும் அவன் கண்ணு தெரியாதா? ஏய் 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 பாயிண்ட் ஆஃப் பேஸ்னா உடனே பெர்ஃபார்ம் பண்ணுவா சாவித்ரி. என்னடி சாப்பிட்ட? நந்தா விளையாடாத நந்தா. அடி பிச்சிருவேன். நீ வாங்கின கிளி பரோட்டா பார்சல் இன்னும் இங்க இருக்கு. நினைக்கிறேன் பித்தவாந்தில என்னடி ஹர்ட்? ஆமாடா ஹர்ட் ஆகுதுதான். ஆனா அதை விட என்ன ஹர்ட்டிங் தெரியுமா? இவ்வளவு பெரிய கமிட்மெண்ட்ல இருந்து ஈஸியா கிவ் அப் பண்ணனும்னு பாக்குறல, அதான் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு நந்தா. அதான் சொல்றப்பயே இவ்ளோ பெரிய கமிட்மெண்ட் சொல்றல, அதுக்கு எனக்கு ஒரு டைம் தரணும்ல. என்ன பார்த்தா நான் மேகி நூடுல்ஸ் மாதிரி தெரியுதா 2 நிமிஷத்துல சொல்றதுக்கு? இங்க பாரு, ஏதோ சம்பந்தமே இல்லாம பேசாத. உனக்கு கமிட்மெண்ட்னா பயம், அது ஒத்துக்கோ. அது எப்பயோ ஒத்துக்கிட்டேன்டி மகாராணி. நீ தான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற. உன்ன மாதிரி ஒரு முட்டை எல்லாம் லவ் பண்ணா எப்படிதான் அக்செப்ட் பண்றது? யார பாத்திரி முட்டைன்ற? நீ தாண்டி முட்டை. உங்க அப்பா காட முட்டை, உங்க அம்மா ஆத்து முட்டை, உங்க குடும்பம் கோழி முட்டை, நீ டபுள் முட்டை. ஏய் மூடுடா. நானும் வந்ததுல இத பாத்துட்டு இருக்கேன். கன்சர்னா ஒரு வார்த்தை பேசல. நான் எப்படி இருக்கேன்னு கேக்கல. கலக்க பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கவுண்டர் டயலாக் போட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உன்னதானே கூப்பிட்டேன். அப்ப நான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரியல. நான் உன்னை முட்டைன்னு கூப்பிட்டு ஒரே காரணத்துக்காக முட்டை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ ஏதோ காசு காசுன்னு சொல்றியே. ஊர் உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா? யாருமே குழந்தை பெத்துக்கலையா? டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இதெல்லாம் இல்லாம யாருமே குடும்பம் நடத்தலையா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கூட அவன் நினைச்சா அவன் குடும்பத்தை தைரியமா பத்திரமா பாத்துப்பான். உனக்கு பயம். உனக்கு நல்லா ஊர் சுத்தணும், நல்லா தெரியணும். அதுக்கு இந்த கமிட்மெண்ட் ஒரு தடை ஆகுமோன்னு உனக்கு பயம். உனக்கு இன்னொரு பயம் என்னன்னு தெரியுமா? உனக்கு கனவு நான் தானா, இல்ல வேற யாராவது இருக்குமா, இல்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ். நந்தா, எல்லா விஷயத்திலயும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு பவர் மென்டாலிட்டி உன்கிட்ட இருக்கு. ஏதோ கமிட்மெண்ட் நீ மட்டுமே தூக்கி கொண்டாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. குழந்தை குட்டியெல்லாம் வந்து நாங்களும் பாத்துக்க மாட்டோமா? குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நாளை வீட்டுல படுத்துட்டு இருக்க போறேன். நானும் வந்து ஓடதானே போறேன். உன் கூட சேர்ந்து நமக்காக நானும் ஓடதானே போறேன். வந்ததுல இருந்து இத பத்தி ஏதாவது கேட்டியா? ஏதாவது பேசினியா? இது வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இங்க பார். ஆர்டர் போட்டுறதா? ஹலோ உங்க அப்பா அம்மாவா? ஐயோ பாட்டி வீட்டுக்கு தேடி போறேன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் வரவல எஸ்கேப் ஆனமா. நீ கொஞ்சம் வந்து வழியா போனா கால் பண்ணு. இது வேற வழியா? ஆமா, அவன் பின்னாடியே வந்தான்.
ஏன்டா இவ்ளோ நேரம் கதவு திறக்கிறதுக்கு? வயிறு வலியம்மா, பாத்ரூம்ல இருந்தேன். சரிடா. ரொம்ப வலிக்குதாமா? இல்லப்பா. நைட் ஆயிடுச்சா? ஏதோ காசு காசுன்னு சொல்றீங்க. ஊர் உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா? யாருமே குழந்தை பெத்துக்கலையா? பயந்துட்டே இருந்தேனடா, எங்க நீ வராம போயிடுவேன்னு. அதெல்லாம் இல்ல. இப்ப இந்த குழந்தை இருந்தா நீ கலைக்க போறியா? என்ன பண்ண போற? எனக்கு வளர்க்கணும். உனக்கு நல்லா ஊர் சுத்தணும், நல்லா தெரியணும். அதுக்கு இந்த கமிட்மெண்ட் ஒரு தடை ஆகுமோன்னு எனக்கு பயம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உன்னதானே கூப்பிட்டேன். அப்ப நான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு தெரியல. என்னாச்சு? வீட்டுக்கு போறாரா? தைரியம் வந்துருச்சா? பூஜா! தம்பி, யாருப்பா நீ? பூஜா! யார் பண்ணி? பூஜா! பூஜா! பூஜா, ஐம் சாரி டி. ஏய், 12th எக்ஸாம் டேட் முன்னாடி சொன்னா கூட எக்ஸாம் எப்போ வருதுன்னு நினைச்சு நான் பயப்பட ஆரம்பிச்சிருவேன்டி. இன்னைக்கு காலைல கால் பண்ணி டேட் தள்ளி போயிடுச்சுன்றப்ப என் கை கால்ல உதற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம நிறைய தப்பா உளறிட்டேன்டி. ஐம் சாரி டி. பூஜா, ஒரு சண்டை வரப்ப அது வேண்டாம் வேண்டான்னு சொல்றது என் ஆட்டிடியூட் இல்ல பூஜா. பூஜா, நான் பயந்துட்டேன் பூஜா. பூஜா, நான் எங்க ஏதாவது தப்பா பேசி கோவப்பட்டு ஏதாவது தப்பா உளறி என் லைஃப்ல நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்து இப்படி சொல்லிட்டேன் பூஜா. ஐம் சாரி பூஜா. ஏய், உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எனக்கு திருப்பி லைஃப்ல கிடைக்குமானா? அப்பா அம்மா முன்னாடியா டயலாக பத்தியா? வாய்ப்பே இல்லடி. தம்பி, யார் பண்ணி? உங்க பேர் என்னோட அப்பன். டேய், என்னடா பேரன்ற? அங்கில், டெக்னிக்கலி அங்கில். உங்களுக்கு வரப்ப ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தேன். ஒரு நற்செய்தி, கொஞ்சம் ஒரு சடன் பிளான் இருந்தாலும் டிலே ஆயிடுச்சு. உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு உடனே உங்க கிட்ட வரேன். ஷோர். பூஜா, என்னடி இது? இந்த சொசைட்டி அது இதுன்னு யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். லைஃப் லாங் உனக்கு வாஃபிள் சுட்டு போட்டு பாத்துக்கிறேன் பூஜா. நீ அங்க சொன்னல வாஃபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். வா, டாக்டர் கிட்ட போலாம். சாரி பூஜா. அதுக்கு அவசியம் இல்ல. என்னடி சொல்ற? கொஞ்சம் முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸா பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ அடிச்சு. அப்பனா இல்லையா? இல்ல இல்லையா? இல்ல இல்லையா? இல்ல இல்லையா? வைத்தியங்களா? நந்தா, ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. சாரி அங்கிள், உங்ககிட்ட சொன்னது உண்மைதான். ஒரு 1 month டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போயிடுவேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. செம ஜாலியா, இது சூப்பரா. நானும் பயங்கர சீரியஸா மட்டுமே போகணும்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு உண்மையில. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்படிதான் இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, அது என்னமோ இதெல்லாம் ஓகே, நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது வந்து அது பேசுற டயலாக் ரியாலிட்டியில நினைச்சு பாருங்க. அது நடக்காதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் தான், இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் தான். இது ஒருத்தரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அசால்ட்டா நிறைய பேர் ஸ்கூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வாழ்க்கை, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி இருக்க போறோம், எப்படி வாழ போறோன்னே தெரியாமலே கல்யாணத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. அதுதான் தப்பான விஷயம். அதே மாதிரி ரொம்ப இதுக்காக இதாகவும் அதாகவும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது வேற வழி கிடையாது. இது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் வந்து
ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி அதை இதெல்லாம் பண்றான்னா அது தப்பான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா ஸ்கூல் லைஃப்ல ஒண்ணுமே புரியாது. அந்த லைஃபையும் விட்டுட்டு என்ஜாய் பண்ணாம அப்பவே மேரேஜ் லைஃப்ல பூந்து என்னதான் இது பண்றது? இவங்க வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதான் ஆமா. இப்படி ரெண்டு பேருமே வேலை பார்த்துட்டு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஓகே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் முடிச்சோம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த மெச்சூரிட்டிங்கிறது இருக்காது சில பேருக்கு. சில பேர் காலேஜ் படிக்கும் போதே அந்த மெச்சூரிட்டி இருக்கும். மெச்சூரிட்டிங்கிறது வேலைக்கு போனாதான் வரும்னுலாம் கிடையாது. ஆமா அது சில பேருக்கு வரும், சில பேருக்கு லேட்டா வரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான். அதெல்லாம் ஒரு மெசேஜ் தான் ஆமா இது. சூப்பரா நல்லா காமெடியாவே பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே செமையா அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பேசும்போது பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் இங்க பேசும்போது கடைசியா பேசும்போது பயங்கர எமோஷனலா பேசினாங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.